தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் டாப் 10 தமிழ் சேனல். இன்னைக்கு நாம இந்த வாரத்துடைய டாப் 10 டெக் நியூஸ் பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் டாப் 10 தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு நிறைய டாப் 10 டெக் வீடியோஸ் காத்துட்டு இருக்கு. வாங்க இந்த வாரத்துடைய டாப் 10 டெக் நியூஸ் பத்தி பார்க்கலாம். வோடாஃபோன் சூப்பர் நெட் 4G இந்தியால 17 சர்க்கிள்ல கொண்டு வர போறதா தெரிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, டெல்லி, NCR, மும்பை, ஹரியானா, உத்தரப்பிரதேஷ் ஈஸ்ட், உத்தரப்பிரதேஷ் வெஸ்ட், குஜராத், வெஸ்ட் பெங்கால், ராஜஸ்தான், அசாம், நார்த் ஈஸ்ட், மகாராஷ்டிரா, ஒடிசா மற்றும் பஞ்சாப் போன்ற 17 மாநிலங்களுக்கு வோடாஃபோன் சூப்பர் நெட் 4G இந்த மார்ச் 2017 கொண்டு வர போறதா தெரிவிச்சிருக்காங்க. குவால்காம் சிப்செட் மேக்கர் இந்தியால சிப்செட் சேலஞ்ச் கடந்த 2015 அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த காம்படிஷன்ல மட்டும் மொத்தம் 400 பேர் கலந்திருந்தாங்க. அதுல 10 பேர் மட்டும் கடந்த ஏப்ரல் 2016 ஃபைனல்ஸ்க்கு செலக்ட் ஆயிருக்காங்க. இப்போ 2017 ஃபைனல்ஸ் நடக்க போகுது. இந்த ஃபைனல்ஸ்ல வின் ஆகுறவங்களுக்கு $10,000 பிரைஸ், அதாவது நம்ம இந்திய மதிப்புக்கு 6,80,000 ரூபாய். அது மட்டும் இல்லாம ஃபைனல்ஸ்ல வின் ஆகுறவங்களுக்கு அவங்க பெங்களூர் குவால்காம் சிப்செட் கம்பெனில ஜாப் போஸ்டிங் பண்றதாவும் தெரிவிச்சிருக்காங்க. சாம்சங் கேலக்ஸி நோட் 7 நிறைய ஹீட்டிங் இஷ்யூ இருக்கிறதா நிறைய மக்கள் தெரிவிச்சிருந்தாங்க. அதுக்கு சாம்சங் நிறுவனம் இது சாஃப்ட்வேர் பக்னு சொல்லி சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் அந்த பேட்டரி ஹீட்டிங் இஷ்யூ அப்படியே தான் இருந்தது. இப்போ ரீசெண்டா டெல்லியில ஒரு சாம்சங் கேலக்ஸி நோட் 7 ரொம்ப ஹீட் ஆகி எரிஞ்சிருக்கு. இது வரைக்கும் $5.3 பில்லியன் ப்ராஃபிட் கொண்ட ஒரு கம்பெனியோட முதல் ஃபெயிலியர்னா இந்த சாம்சங் கேலக்ஸி நோட் 7 தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இன்டர்நெட்ல நிறைய பொய்யான நியூஸ் வந்துருக்கு. அதை தொடர்ந்து ஃபிளாக்னு சொல்லப்படும் டீம் மெசஞ்சர் நிறுவனம் FND, அதாவது ஃபேக் நியூஸ் டிடெக்டர் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மெசேஜரோட ஸ்பெஷல் என்னன்னா, இந்த மெசேஜர்ல பொய்யான நியூஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி கோடிங் செட் செய்யப்பட்டிருக்கு. நீங்க எந்த வெப்சைட்லயாவது இருக்கும் நியூஸை இதுல சென்ட் பண்ணா அது பொய்யான நியூஸா இருந்தா இது ரெட்ல காமிக்கும். அதை வச்சு நம்ம அந்த நியூஸை ஸ்ப்ரெட் ஆகாம தடுக்கலாம்னு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ நிறைய மொபைல்ஸ்ல பேட்டரி குயிக் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா மேக்சிமம் 80-90 நிமிஷத்துல தான் ஃபுல் சார்ஜ் ஆகுற மாதிரி இருக்கு. ஆனா சயின்டிஸ்ட் இப்போ இன்னும் ஃபாஸ்டா சார்ஜ் ஆகுற மாதிரி பேட்டரி கண்டுபிடிக்க போறதா தெரிவிச்சிருக்காங்க. இப்ப இருக்கும் பேட்டரிலாம் லித்தியம் தான் யூஸ் பண்ணி தயாரிச்சிருக்காங்க. ஆனா பொட்டாசியம் தான் லித்தியத்தை விட பேட்டரியில அதிக சார்ஜ் ஸ்டோர் பண்ற தன்மை இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால பொட்டாசியம் அயான்ஸ் யூஸ் பண்ணி பேட்டரி கண்டுபிடிச்சா பேட்டரி இன்னும் ஸ்பீடா சார்ஜ் ஆகும்னு தெரிவிச்சிருக்காங்க. ரெட்மி நோட் 4 பிளிப்கார்ட்ல அபிஷியல் சேல் ஸ்டார்ட் ஆக போகுது. ரெட்மி நோட் 4 3 கான்ஃபிகரேஷன்ல ரிலீஸ் ஆக போகுது. அதாவது ஒரு மாடல் 2GB ரேம்லயும் 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ்லயும் இதோட விலை 9,999 ரூபாயினும், இன்னொரு மாடல் 3GB ரேம்லயும் 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ்லயும் இதோட விலை 10,999 ரூபாயினும், இன்னொரு மாடல் 4GB ரேம்லயும் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ்லயும் இதோட விலை 12,999 ரூபாயினும் தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டும்தான் இந்த 3 மொபைல்ஸ்லயும் வித்தியாசம். மத்த எல்லா ஸ்பெசிபிகேஷனும் ஒண்ணுதான்னு தெரிவிச்சிருக்காங்க. பிளிப்கார்ட்ல ரெட்மி நோட் 4ஓட அபிஷியல் சேல் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு தகவல் வெளியாயிருக்கு. பூமியோட அதிகப்படியான வெப்பம் கடந்த 2016 இருந்ததுன்னு நாசா தெரிவிச்சிருக்காங்க. கடந்த 2016 மட்டும் பூமியோட அதிகப்படியான வெப்பம் 1.69 ஃபாரன்ஹீட், 0.94 செல்சியஸ் 2015ஓட அதிகமா இருக்குன்னு சொல்லப்படுது. இதற்கு அதிகப்படியான காரணம் எண்ணெய் எரிப்பு, அதிக புகை மற்றும் அதிகப்படியாக கம்பெனிஸ்ல இருந்து வெளிவரும் மீத்தேன் வாயுன்னு தெரிவிச்சிருக்காங்க.
ஏர் பொல்யூஷனை தடுக்கும் விதமா இப்போ சயின்டிஸ்ட் ஒரு பைசைக்கிள் உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்த பைசைக்கிளோட ஸ்பெஷல் என்னன்னா, இந்த பைசைக்கிள் பெடல் மற்றும் சோலார் பவர் மோட்டார்ல இயங்குற மாதிரி செய்யப்படுது. பவரே இல்லாம சூரிய ஒளி மூலியமா இந்த மோட்டார் இயங்குற மாதிரி செய்யப்பட்டிருக்கு. அப்படி இல்லைன்னா நீங்க பெடலும் யூஸ் பண்ணிக்கலாம்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த பைசைக்கிள் மோட்டார்ல ரன் பண்ணா 80 km/h ஸ்பீட்ல போகும்னு தெரிவிச்சிருக்காங்க. புது கம்ப்யூட்டர் மாடல் மனிதனுக்கு நிகரான புத்தி கூர்மையோட இருக்குன்னு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் AI டெஸ்ட்ல தெரிவிச்சிருக்காங்க. நார்த் வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டி ஒரு கம்ப்யூட்டரைஸ்டு மாடல் தயாரிச்சிருக்காங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட்ல நிறைய ப்ராப்ளத்துக்கு மனிதன மாதிரியே சொல்யூஷன் சொல்லுதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த கம்ப்யூட்டர் மனிதர்களுக்கு நிகரான புத்தி கூர்மையை கொண்டிருக்குன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சைனால இப்போ புது ரோபோட்ஸ் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த ரோபோட்ஸ் மெயினா பிரஸ் ரிப்போர்ட்டர் ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்கு. இந்த ரோபோட்டோட ஸ்பெஷல் என்னன்னா, இதனால 300 வார்த்தையை ஒரே செகண்ட்ல எழுதக்கூடிய தன்மை கொண்டிருக்கு மற்றும் பேட்டி எடுக்கும் போது நிறைய விஷயங்களை உள்வாங்கிக்கிற தன்மை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ்க்கு பதிலா இனிமே ரோபோட்ஸ் யூஸ் பண்றது தான் இந்த கண்டுபிடிப்போட நோக்கம்னு தெரிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா, உலகின் முதல் ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் போன் HTC Dream. இந்த ஸ்மார்ட் போன் அக்டோபர் 20, 2008 T-Mobileஸால் வெளியிடப்பட்டது. இந்த டாப் 10 டெக் நியூஸ்ல எந்த நியூஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு எங்களுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இந்த டாப் 10 டெக் நியூஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். எங்களோட அபிஷியல் ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் பேஜோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கு. அதை கிளிக் பண்ணி ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்க, ட்விட்டர்ல ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி நோட்டிஃபை மீ டிக் பண்ணீங்கன்னா நாங்க எப்பெல்லாம் ஒரு புது வீடியோ அப்லோட் பண்றோமோ உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். இந்த சேனல்ல வர எந்த வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். மீண்டும் இதே மாதிரி வேற ஒரு டாப் 10 தமிழ் வீடியோவோட உங்களை சந்திக்கிறோம். இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.